இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் 65 பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சிக்கன் 65 போட்டோம். அது வந்து சாஸ் இல்லாம எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சாஸ் இல்லாம எப்படி சிக்கன் 65 பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சிக்கன் 65 எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், உப்பு, தயிர், சோள மாவு இதில் 2 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மசால் போட்டு சிக்கன் கலந்து வச்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சுக்கலாம். நல்லா பழமாக இருக்க 2 தக்காளியை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சில்லியெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பொரிச்சுக்கலாம். சில்லி பொரிச்சாச்சு. வேக வச்ச தக்காளியில் தோலெல்லாம் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் கலர் வந்து நல்லா இருக்கும், நல்ல ரெட்டாக இருக்கும். அதனால இந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். அதிக காரமும் இருக்காது. இதை அரைச்சிடலாம். தக்காளியும் மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கருவேப்பிலை, பூண்டுப்பல் ஒரு 4 எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டுப்பல் கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சில்லியில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதுக்கு வந்து புளிப்பே இல்லாத தக்காளி தான் யூஸ் பண்ணணும். ஆப்பிள் தக்காளி இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் புளிப்பெல்லாம் இருக்காது. நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சில தக்காளியில் புளிப்பு இருக்காது. அந்த மாதிரி தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இதில் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சில்லி இதில் சேர்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாஸ் எல்லாம் ஊற்றி செய்கிறோம்ல, அந்த டேஸ்ட்டில் இது இருக்காது. இது வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் எதுவும் ஊற்றாமல் நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.